உங்களுக்கு தெரியுமா, பித்தகோரஸ் ஒரு கணிதவியலாளர் மட்டுமல்ல, வரலாற்றின் மிக விசித்திரமான மதகுருவும் கூட. 6ஆம் நூற்றாண்டில் இத்தாலியில் அவர் ஒரு இரகசிய குழுவை நிறுவினார். அவரை பின்பற்றுபவர்கள் எண்கள் பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்துகின்றன என்று நம்பினர். பித்தகோரஸ் தன் முந்தைய பிறவிகளை நினைவில் வைத்திருப்பதாகவும் ட்ராய் போரில் வீரனாக இருந்ததாகவும் கூறினார். அவரது பின்பற்றுபவர்களுக்கு வித்தியாசமான விதிகள் இருந்தன. பீன்ஸ் சாப்பிடக்கூடாது, ஏனென்றால் அதில் ஆன்மாக்கள் இருக்கின்றன. வெள்ளை சேவல்களை தொடக்கூடாது. 5 ஆண்டுகள் மௌனம் காக்க வேண்டும். அதன் பிறகுதான் பித்தகோரசுடன் பேச முடியும். அவர்களின் நம்பிக்கையின்படி பித்தகோரசுக்கு தங்க தொடை இருந்தது. அது அவரது தெய்வீகத்தை நிரூபிக்கிறது. இந்த விசித்திரமான நடைமுறைகள் இருந்தபோதும் அவர்களின் கணித கண்டுபிடிப்புகள் மேற்கத்திய தத்துவத்தை வடிவமைத்தன. உள்ளூர் மக்கள் அவர்களின் இரகசிய சடங்குகளில் சந்தேகம் கொண்டபோது இந்த வழிபாட்டு முறை இத்தாலியிலிருந்து விரட்டப்பட்டது.